காத்தானையா மாடுமைக்கு சிறுவனையா மாய கண்ணனையா மாடுமைக்கு சிறுவனையா மாய கண்ணனையா மாடுமைக்கு சிறுவனையா மாய கண்ணனையா மாய உதர அவதாரமையா மாய உதர அவதாரமையா கிருஷ்ணன் வெண்ணெதிரடி திண்டானையா கோகுல கிருஷ்ணனையா கோவாள கண்ணனையா அயர்குளம் காத்தானையா எங்கள் கண்ணன் அன்புடனே விளையாண்டனையா அசோத மகனையா அன்பு உள்ள கண்ணனையா அசோக மகனையா அன்பு உள்ள கண்ணனையா அசோத மகனையா அன்பு உள்ள கண்ணனையா ஆயர்வாடி செல்லம் பிள்ளையா ஆயர்வாடி செல்லம் பிள்ளையா ஆயர் குலத்தை காக்க வந்த கண்ணே தானையா கோகுல கிருஷ்ணனையா கோபால கண்ணனையா கோகுலத்தை காத்தானையா எங்கள் கண்ணன் கோபால கண்ணேனையா பாரத போரினிலே விளையாண்ட தங்கமையா பாரத போரினிலே விளையாண்ட தங்கமையா பாரத போரினிலே விளையாண்ட தங்கமையா ஆயர்குளம் மன்னனாரையா ஆயர்குளம் மன்னனாரையா எங்கள் கண்ணன் என்று சொல்லி பண்புடனே பாடுறனையா கோகுல கிருஷ்ணனையா கோபால கண்ணனையா கோகுலத்தை காத்தானையா எங்கள் கண்ணன் ஆயர்வாடி குழந்ததானையா எங்கள் கண்ணன் ஆயர்குள்ள செல்ல பிள்ளையா இந்த 100 ரூபாயை 9 வரைக்கும் 9லேருந்து வச்சிருந்தேன். என் தம்பிகள் எல்லாம் இவ்வளவு நேரம் முழித்திருக்கிறாள் என்றால் என்ன காரணம்? அவங்களுக்கு என்னை விட்டுட்டு போக மனசு இல்லை. குரு போட்டானே அந்த கட்டவட்டில் சாரம் போடுதல ஏன் நின்றுட்டு போறேன் 2 நாளைக்கு. ஏய் முருகா உனக்கு தெரியாப்பா, ஒரு கல்யாண வீட்டில் பயல ஊரம் சேர்ந்து கட்டவட்டு அடிக்க போனாங்க. ப்ரெஸ்ஸுக்காரன் லேட் பண்ணிட்டேன், சாரத்தை போட்டு ஏறிட்டேன். ஒருத்தன் மம்பட்டியோட ஒருத்தன் அருவாலோட, அதில் ஒருத்தன் பருத்தி பாலோட நின்ட்டேன். போட நொப்பம். இந்த விழா கமிட்டி யாருங்கய்யா? இந்த கயரை அவுக்க முடியுமா? அவருக்கு எனக்கு உறுத்துதே. பாசத்துக்குரிய அமைச்சர் பெருந்தகை RS ராஜகண்ணப்பன் அவருடைய சார்பாக ஐயா லட்சுமணன் அவர்கள் ஒரு 500 கொடுத்துட்டு ஒரு அடி போயிட்டு மறுபடியும் ஒரு 100 கொடுத்தார். 68 கொடுத்த அந்த தங்கத்தை என்ன சொல்ல, இடி விழுந்துருச்சு. சரிதானங்கய்யா? சரியா இருக்கீங்களா? 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. 600 ரூபாய்க்கு அந்த பாடுதாயா? 1000 ரூபாய்னா ஆளுமா டோலுமா தீ பிடிக்க வரைக்கும் போவேன். தீ பிடிச்சிடும். ராசாத்தி
அந்த மசூர் நினப்பு. ராசாத்தி என் நினப்போ உனக்கு இல்லை. வந்தார் ஒரு சாமியார், அருமையான சாமியார். ஓதுனாரா? இப்ப வந்த சாமியார் பேரு என்ன தெரியுமா? செந்தில் குமரன். அஜித் குமார் என்கின்ற செந்தில் குமரன். நோட்டீஸ்ல நீளத்தை போட்டு அடிக்காம விட்டாங்க. இவரை பார்க்கறதுக்கு பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, அவர் போட்ட சட்டை, அங்கிட்டலாம் வண்டி கட்டி வருவாங்க. நம்மளை மதிக்க மாட்டாங்க. முருகா, செந்தில் குமரன் வந்த நாரதர் வந்தார்னா, எம்கேஆர் போடா, எங்கள் ஏரியாவில் இங்கே சிங்கம் தாண்டா அப்படின்னு காத்தாடி 1க்கு 3 கொண்டு வந்து போட்டு விடுவாங்க. வேர்வா நாத்தம். அப்படி இருந்த செந்தில் குமரன் இன்னைக்கு இந்த ஏரியாவில் பருப்பு வேகலை. எனக்கு என்ன மறு அர்த்தம்னா, ஒரு திறமையான கலைஞன், நல்ல ஒரு பாடகன், முத்துச்சிற்பிக்காக சூப்பர் சிங்கரை விட்டு கொடுத்த ஒரு ஆள் யாருன்னா செந்தில் குமரன் தான். கைதட்டலாம். இது முத்துச்சிற்பி தெரியுமான்னு அவனுக்கு தெரியல, வீடியோல பார்த்துவேன். சாமிய தலைவன் அவங்க விதியா எதுங்க என்னத்தா எப்போ பார்த்தாலும் முக்காடை போட்டுக்கிட்டே இருக்கும், தர்த்தனையை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு. என்ன முக்காடு எடுத்தா அண்ணே இல்லையா? பனி வருதுன்னு தெரியல, அப்புறம் உணர்ச்சியா நாடகம் பார்க்க மட்டும் சொல்லுதோ. இதுகளை சிரிக்க வைக்கிறதுக்கு நான் இன்னும் தீதியாக குளிக்கலை. எல்லாம் செஞ்சுட்டு என் தம்பிகளுக்காக எத்தனை சூம்பு எத்தனை தூம்புட்டேன். ஆனா நாடக உலகம் இன்னும் 500 வருஷத்துக்கு அழியாது. ஏன் நீ போயிரு, அண்ணேன்னு வாக்குனேன், இல்லைன்னா என்னை செருப்பிட்ட கூட எரிஞ்சிட்டு போயிரு. ஏன்னா அன்னை 500 வருஷத்துக்கு பொழப்பாரு. ஏன் இப்போ உள்ள இளைஞர்கள், என் தம்பி, சின்ன குட்டி பசங்க, இவங்கள்ட்டெல்லாம் போய் சேர்ந்துருச்சு இந்த நாடக கலை. உண்மைதானே? இன்னைக்கு எத்தனை நிகழ்ச்சி இருக்குது தெரியுமா? 2 லாரில் ஒன்று வந்து இறக்குறாங்க ஆடரம்பாலுன்னு சட்டி பாடியோட. ஆமா, அது ஆட்டம் பூரா அள்ளுதுங்க. அவ்வளோதான். நாங்கள் வங்காச்சிய காலை எழுத்துட்டு ஆடுறோம், ஒரு கார்வா காசு இல்லை. பெட்டிக்கு பேர் எழுது எங்கிட்ட காசு இல்லைங்க. பலகா சீச்சதோட வச்சுட்டாங்க. எவன் பெட்டியோ குறி இந்த மலைச்சாமியாப்பா அப்பா சாதம் போட காசு இல்லைங்க. என்ன தலைவா, சாமியாரை சந்திக்கிறேன். அவருக்கு என்ன தெரியும்? நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஓதம் தெரியுமா? அவர் ஐயர் இல்லைங்க, நாரதர் ப்ரோ. ஓத தெரியும். இந்தா 3 பேர்த்த விட்டு வந்துட்டாங்களே, என் தங்கம் வாங்கடா, உங்களை சிரிக்க வைக்கிறது தானே கிச்சு கட்டு மந்திரம் கொண்டு இருக்கீங்கடா. எப்ப வருவாரோ வருவார் ஐயனே ஐயனே சிவகாமி நேஜனே என்னையாளும் தில்லைவள நடராஜனே காளி முனியனே சோன சமயனே பலவிஜகம்மா பழனியுல
ஸ்டுடியோ கிருபா. என்னப்பா உள்ளவா சொல்லி விடுறேன். இருப்பா, சாமியார் சந்திக்கும் போது யானை கதை சொன்னா அவர் யானையை போய் அடிச்சாருன்னா. வாங்க சாமி. பச்சை நிறம் அவன் திருமேனி, பவள நிறம் அவன் செவிந்தெல்லோ. பச்சை நிறம் அவன் திருமேனி, பவள நிறம் அவன் செவிதலே. பஞ்சல் முகம் அவள் தேவி முகம், வெள்ளை நிறம் அவள் திருவுள்ளம். மலர்களிலே பழர் நிறங்கண்டே, திருமாதவன் வடிவம் அதில் கண்டே. மனம் கண்டே திருமாலவன் கருணை, பல நிறம் கண்டே. ஆடிய நாரதன் விளையாட்டு, இந்த ஆயர்குள்ள பிள்ளை திருப்பாட்டு. அரணன் நாயகன் விளையாட்டு, திருப்பாட்டு. புதுப்பாட்டு அடியவர்க்கென்றும் அருள்கோட்டு. செந்தாமரை மீது வீற்றிருக்கும் செல்வ கணபதியை துதிப்போம். என்ன பண்ண? படுற டே, என்ன பண்ண? செந்தாமரையில வீட்டு இருக்க கணபதியா? அன்னைக்கு பூ இல்லை எதையாவது விட்டு. செந்தாமரையில வீட்டு இருக்கிறது யாரு? கருப்பு சாமிக்கு தான் பாட்டு போடுறாங்க. அள்ளி வைக்கும் கால்களுக்கு அரளி பூ ஜல்லடம்மா. அரளி பூல என்னைக்கு ஜல்ல மாட்டாங்க. நான் கேட்கிறேன் பதில். நான் குங்குமம் கூட பாடியிருக்கேன். செந்தாமரை வீட்டிருப்பள் பாட்டி மகாலட்சுமி. செல்வக்கண்ணோ போட்டிங்க. கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் நாரதர் முத போட்டாளுதேன். எதுல? ஆமா, நாடகத்துல. இந்த கட்டையை வச்சுட்டு போயிட்டேன், ஒருத்தன் காயடிக்க எடுத்து போயிட்டேன். அதோட விட்டவன் தானே. வெண்டாமரையில் வீற்றிருப்போள் யாரு? வெண்டாமரையில் தாமரை வீட்டிருக்கும் புது கோட்டையிலே புவனேஸ்வரி அம்மா. அம்மா எங்க ஒரு மாரியம்மா. கச்சடா கச்சடா கச்சடா. ஆடாம்டா தம்பி, அதுல புளுத்துக்க. கேனப்ப ஊர்ல கிறுக்கு பதட்டத்துல அவன் ஜாமான விட்டு அடுத்த ஜாமான போட. என்னமோ வெண்தாமரையிலே வீற்றிருப்பாள் யார் அவள்? வெந்தாமரையிலே வீற்றிருப்பவள் என் அன்னை வெந்தாமர காளி காளி காளி. கைதட்டலாம்ப்பா, இல்லை எந்திரிச்சு போங்கடா. உங்களுக்காகத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க அன்னை காளி தேவியா? வெண்டாமரையில வீட்டு. காளி என்றால் என்ன? ஏய், யாரு வீட்டிருப்பானா அதுக்கு பதில சொல்லு. துணக்கால் இல்லை என்றால் களி. துணக்கால் போட்டாவல் தான் காளி. காளியில 4 வகை இருக்கு. மண்டு காளி, சுடுகாட்டு காளி, அந்த காளி, இந்த காளி, ஆட ஒக்காளி, வெட்காளி. பம்பா அரை வாங்கிட்டு போற? அரை வேணாம், 3 கிலோ கொடுங்க. நாங்க பெரிய குடும்பத்துக்காரங்க. 2.5 கிலோ வாங்கிட்டு போவேன். 2.5 கிலோ வேணாம், சவுல தான். சரி, ஏன் பெண்கள் முக்காடு போடுறாங்க? தண்ணி அடிக்க கிடையாது. சரிங்க, நல்ல விஷயமா பேசுறீங்க. முக்காடு என்றால் என்ன? டேய் மூடு, நீ முதல்ல கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. முகத்தை காட்டாமல் மூடுவதுதான் முழுசா மூடு. தெர மண்டையில காடு முக்காடு. டேய் அந்த தொகுதியில நின்றா ஜெயிச்சிருவேண்டா. எந்த தொகுதியில நின்னாலும் ஜெயிச்சிரு. ஓட்டு போறாங்களே, ஓட்ட உடைச்சு போட்டு போயிடுவாங்க. சரிங்க, இது என்ன இடம்? பலகா மேடை. மன்னிக்கணும், ரீப்பர். என்னது? இடியப்பம். டேய் நாடக மேடை நல்லா பண்றாங்க. அவங்க சொல்றா, உனக்கு தெரியுதா? அவன் சொல்லட்டு சரி, அவன் சொன்ன புருஷனை வச்சு நாடகம் நடத்து. அப்புறம் என்ன மாதிரி இருக்கு, நீ வர்ற கேள்வி கேட்க. டேய் வாடா, நான் கேக்குறேன். ஏய் ராதா, கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றா. கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்றா. கண்ட்ரோல் கண்ட்ரோல். நீங்க பேசாம இருக்குதா? நான் பாத்துக்கிறேன். அது எங்க சாமி, நம்ம சாமி தான், ராமசாமி. சரிங்க, குறிஞ்சி நிலம், வேள்விமலை சாரல்,
வேள்வி நடத்துறதுனால வேள்வி மலைச்சாரல் அப்படிங்கிற. பெண்களை பத்தி பேசினீங்களே, நல்லா உகந்தமான பேச்சு. முக்காடு போடணும். தலை விரித்து போட்டிருந்தா ஒருத்தி எங்க அங்கே நம்ம எங்கேன்னு அங்கேன்னு தான் சொல்ல முடியும். தலைவா இவர் தாண்டா ஒவ்வொருத்தனை ஏற்றி விட்டு போயிடுறாங்க, கடைசியில் என்னை ஏற்றிடுறாங்க. என்ன ஏட்டையாவா? தலையை விருத்தி போட்டு இருந்தாள் ஒருத்தி. இருக்குல்ல, இது பணம் கட்ட நல்ல விஷயமா. மகாபாரதத்திலே யாருக்காக தலையை விரித்து கூந்தலை அவிழ்த்து விட்டு இருந்தாள். ஆமா, அதே மாதிரி பாண்டிய நாட்டுக்கு ஒருத்தி வந்தா கூந்தலை அவிழ்த்து விட்டு, கண்ணகி. ஆமாங்க. மகாபாரதத்துல தலையை விரித்து விட்டு இருந்தவர் யாரு? அவுத்து விட்டு இருந்தவர். பாண்டிய நாட்டுல அவுத்தது கண்ணகி, மகாபாரதத்துல அவுத்தது இருளாயி. இருங்க, தப்பு உங்க மேலதான். என்ன காரணம்? அவனுக்கு காது கேட்காது, அவனுக்கு அந்த மைக்கில் சொல்லக்கூடாது, அவன் காத்துக்குள்ளேயே சொல்லணும். குருட்டான் போக்கல் இது என்ன பதில் சொன்னானே தெரியலையாடா. இருளாய்யா. சரி இருக்கட்டுங்க, நீங்க சொல்லுங்க. மகாபாரதத்திலே கூந்தலை அவிழ்த்து விட்டிருந்தாள். மகாபாரதம் வழங்குபவர்கள் சாம்சன் செல், அம்மாம் சோப், டாபர் கர்படி பெல்போ மற்றும் கோல்கேட். கேட்குற கேள்வி இல்லை, சீரியலுக்கு விளம்பரம்னு கேட்டேன். சும்மா எதையாவது பேசியிருந்தீங்கன்னா கேட்குறதுக்கு முதல்ல சும்மா ஏ அம்மா 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 அந்த அரபி கடலோரம். செந்தில் இப்படி வா, லேசா தெரிய விட்டுக்கல. நீ அடிச்சிட்டு போ, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. சரி, அது மகாபாரதம் உனக்கு தெரியாது. தெரியும். புத்தியட்ட உன்கிட்ட போய் மகாபாரதத்தை கேட்டால் அப்படி தெரிய போகிறது. ஆமாம், நான் அறிவு வெட்டவே, உங்கள் வீட்டுக்காரெல்லாம் அப்படியே அறிவு சார்ந்தவங்க. சிச்சிரு சிச்சிரு. சரி வா. பூலோகத்துல பெண்மகள் பூலுன்னு பேசுறேன். மெட்ராஸில் வச்சுக்கிற தங்கப்பாண்டி பாத்தியா சொல்றேன், கேள்றா. கேட்டு சொல்லுடா, ஏன்டா அந்த படப்படுத்துற? படத்துல பூலோகத்துல பெண்கள் தலைவரி கோலமாக எல்லாரும் சேர்ந்து அழுவாங்க. என்ன காரணம்? ஏன்டா அப்படி வர்ற? என்ன? இடியப்பம் கிடையாது, அவ மகளுக்கு லஞ்ச் பேக் கொடுக்க வந்திருக்காரு. கொண்டு போய் கொடுத்துட்டு வா போ. ஏன்டா போடா, இந்த அடுத்து வரட்டும். காரணம், ஒரு துக்க செய்தி, ஒரு துக்க நிகழ்வு நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன். துக்கம் என்றால் என்ன? சோகம். சோகம் என்றால் என்ன? கவலை. கவலை என்றால் என்ன? எந்திரிச்சு போங்கடா. என்ன மன கஷ்டம்? 145. மன கஷ்டம் என்றால் என்ன? 1848 ஒரு கணக்கு. 1848. நீ அதுக்கு போயிருவ. ஏன் 1848 கிடையாது? ஏன் 53 எங்க ஐயா செத்தார் இங்க வாவேன்? அது கிடையாது. 1848 என்றால் ஆரம்பத்தில் அந்த சரக்குனுடைய விலை 18, அப்புறம் 48. இப்ப எவ்வளவு கணக்கு கிளியரா பின்றேன். எல்லாம் அபிராமத்தில் மளிகை கடை வச்சா கூட முந்திரி பருப்பு. வாங்க, அதை விடுங்க. இல்ல, நான் என்ன கணக்குன்னா, துக்கம் அப்படி நடக்கிற நிகழ்வு வீட்டுல தலைவரி கோலமாக பெண்கள் எல்லாரும் இருப்பாங்க. அப்படி பெண்கள் இருந்து அந்த இறந்தவரை கொண்டு போய் அடக்கம் பண்ற இடத்துல இடுகாடு வரையுமே பெண்கள் போவதில்லை. என்ன காரணம்? அவனுக்கும் தெரியாதுங்கிறது எனக்கும் தெரியும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் ஏன் போய் விளக்க சொல்றேன், எல்லாரும் கேட்டுங்க தான். நீ கிழிச்சு போடுவா தெரியாது உன்னைய பத்தி. நீ இப்ப கிளி ஒரு எல்லை வரைக்கும். ஏன் நீங்க சிரிக்கிறிய? சொல்ல விடுங்கத்தா. சொல்லிடுவியா? எல்லை வரைக்கும் தான் பெண்கள் செல்ல வேண்டும், திரும்ப செல்லக்கிறது இல்லை. ஏன்? என்ன காரணம்? இருங்கடா. ஆனால் ஆண்கள் மட்டுமே கடைசி வரைக்கும் போவார்கள். யாரு? டைமிங் கூட வர சொல்லியிருக்கேன். நீ வாங்க, போயிருங்க, கொண்டுருவேன். இரு, அடிச்சு வரட்டு முதல்ல. அடிச்சு வரட்டுனா எவங்க? அப்புறம் என்ன இதுக்கு அவன்? இவன் தானங்க 250 சம்பளத்துக்கு வர்றேன், அடுத்த 2000 கேட்குறேன். பெண்கள் பிணம். பிணம் என்றால் பாடி. பெண்கள் அப்படிங்கிற இடத்துக்கு அடுத்தது இருங்க. பணத்தை சுமந்து போவது ஆண்கள். ஆனால்
ஒரு எல்லையோட ஏன் திரும்பிடுறாங்கன்னா ஓ காமெடி வெல்லாது அங்கே எல்லாமே வந்துகிட்டு இருக்கு உள்ள இருந்து. அவங்க தாங்க எனக்கு வாத்தியாரு. இந்த ஊர்ல தானே நான் படித்தேன். சொல்லு சொல்லு சொல்லு. என்ன என்ன பண்ண காத்திருக்காங்க இருடா அண்ணே இல்லையாப்பா. பெண்கள் ஏன் சுடுகாடு வரையிலும் போவதில்லை? ஏன் போல? ஏன் நீங்க போல? ஏன் போல? இருங்க சொல்ல. ஏன் போல? ஆண்கள் போறவர்கள் கடைசி வரைக்கும் போறவர்கள் பேய் பிடிச்சுக்குமாம்பா சொல்ற. அப்ப ஆம்பளையெல்லாம் போனா என்ன சூசு குடிச்சிடுமா? இருங்க மேடம். ஏன் பெண்கள் போக கூடாது அப்படின்னா? இப்ப சொல்றேன் முருகா, நீ ஏன் அசந்து போயிடுவ? நீ ஏற்கனவே அசந்துதான் இருப்ப. ஏற்கனவே சுடுகாட்டில் பல முன்னோர்களையும் முன்பு இறந்தவர்களையும் புதைத்திருப்பார்கள். அப்பொழுது ஆண்கள் போய் அங்கே காலை வைக்கும் போது அந்த பிணம் கையிலேயே பிடிச்சி இழுக்கும். உறிஞ்சு விட்டு வந்துடுவேன். சட்டியை பிடிச்சி இழுக்கும். போடணும்மா வந்துடுவேன். ஆனால் பெண்கள் ஏன் போவதில்லை என்றால் இதுக்கு படக்கு படக்குன்னு அங்கேயும் குனிஞ்சு அழுகுங்க. அசுர பிடிச்சி இழுத்து சென்று அராஜர் பேய். அது ஒரு இது அரக்கருக்கு நீ இப்ப முழுக்கருக்கு வர்ற. இல்ல இல்ல கையிலேயே பிடிச்சி உறிஞ்சு விடுமா. அதனால ஆம்பளை தப்பிச்சுக்குவானா. பொம்பளை அழுக போனான்னா முடிய பிடிச்சி இழுத்து போட்டு அடைச்சிருமா. போடா முதல்ல. அவனுக்கு தெரியாதுங்க. அப்படிங்கிற விஷயம் எனக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும். தெரியும் அந்த பக்கத்து அன்னைக்கு அவனுக்கு தெரியாது. உனக்கு என்ன, நீ என்ன கிளிக்க போறது? எனக்கு தெரியும்ல. எங்க வர்றா? தெரியும். உனக்கு தெரியும்? தெரியுமுங்க. நான் படிச்சிருக்கேன். உனக்கு தெரியும்? தெரியும், படிச்சிருக்கேன். பதில் தெரியும். அடே சொல்ல சொல்லுங்கண்ணே. ஆமா சொல்லு. என்ன கேட்டியா? இந்த என்ன கேட்டோம்னு சொல்ற கேட்கிறானே, எப்படி பதில் சொல்லுவ? பெண்கள் இடுகாட்டுக்கு போவதில்ல. சிறு சுடலையோட திரும்பி வந்துருவாங்க பெண்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்கேன். பெண்கள் ஏன் வந்து இடுகாட்டுக்கு போக மாட்டாங்க? இந்த வந்துட்டால முதல்ல இருந்து வந்துருச்சுடா. அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்ப காலத்துல சொல்லத்தாங்க வர்றேன். இல்ல ஆரம்பத்துல இருந்து. ஆமா சரி சரி. பெண்கள் ஏன் போக மாட்டாங்க அப்படின்னா ஆண்கள் மட்டும் ஏன் போறாங்க? ஐயோ படுத்துறாடையா. அவன் பரவாயில்லையடா. ஏற்கனவே அந்த ஆளை இந்த பொம்பளை ஆளுக வீட்டிலேயே அழுது அவனை கொன்றுச்சுங்க. மறுபடியும் சுடுகாட்டுக்கும் அங்க வர விட்டோம்னா அந்த செத்த உணத்தை லூசி முண்டையை அழுக வச்சே கிளப்பிடுவாளுங்க. அதனாலதான் பொம்பளை அழுக முண்டையை வீட்டில் இருங்கன்னு விட்டு போய் வாங்கி போ போடா. உனக்கு இளையவன் போ எந்திரி போடா. ஓ சிசிய பிள்ளை தானே. போன ஜோக்குக்கு அண்ணன்டா இப்போ மாமான்ட்டாங்க. இரு சுடுகாடு வரைக்கும் பெண்கள் போனா அழுது வீட்டிலே அவன் என்ன சொன்னான்னா, வீட்டில் அழுக வச்சு அந்த ஆளை கொண்டுட்டா பொம்பளை அழுக. அங்கே போய் அழுதே மீண்டும் அது எந்திரிச்சு வந்துடுவேன். எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடுறாட்டு அங்கே விடாம கொண்டு வந்துட்டாங்களாம். இதை நீ நம்புற? எனக்கு தெரியும் அது அவன் அடிச்சு விட்டு போறான்னு. நீ உனக்கு மேல அவன் அப்பே வேலையை பார்த்துட்டு போறான். ஏண்டா பதில் சொல்றேன்னா என்ன காரணம்? இது உண்மையிலே ஒரு நல்ல தகவல். நான் சொல்றேன். இப்ப ஏற்கனவே அண்ணன் ஜோக்கர் தாப்பா. அண்ணன் ஜோக்கர் தான். அவன் ஜோக்கர் தான். அண்ணே இன்னொரு 5 நாடகம் நடந்துங்க. அவன் சொல்லி சுடுகாட்டிலே இந்த வரல எலும்பு கூட்டுகள் சொல்லிடுவாரு. நீங்களும் கேட்டுருவீங்க. ஆண்டவா இது என்ன சோதனையப்பா? 56 தேசத்தையும் மண்ட ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி ஆண்டவா. அது இல்லையா ஹரிச்சந்திரனுக்கு உணர்ச்சிவசப்பட்டேன். என்ன இரு ஒன்னும் பணம் என்பதை எரிக்க வேண்டும். கொஞ்சம் நீ வீட்டுக்கு போயாதா?
போய் வரக்காய் போட்டு வரேன். என்னை என்ன சித்திர ஒருத்தர் பின்னமுன்னு தானே சொன்னேன். மொட்டனாக்கா எனக்கு பிணத்தை. ஆமாம், உன்னைத்தானே இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ உடனே யூடியூப் வருமுன்னு இவங்க சொல்கிறா. கேமரா கவுத்தி 3 நாள் ஆச்சு. இந்தா அவன் உடனே தெரியாமல் எடுக்கிறேன், நீ இழுச்சுக்கிட்டு போ. கதைக்கு வரேன். புணத்தை எரிக்க வேண்டும், இல்லை புதைக்க வேண்டும். அது வராது முண்டை, காது காது. ஏன் புதைக்கிறார்கள்? ஒரு நேரத்துக்கு மேக்கப் பாக்ஸ்லாம் தூக்கிட்டு வருவாங்களாடா. என்ன முளைப்பாரி கொண்டு வரியா? உண்மையிலே எனக்கு எரிச்சது வருது கேட்ட கேள்விக்கு. பெண்கள் அன்றைய காலத்தில் முப்பாட்டங்காலத்திலிருந்து காலம்புறாம் வழிகளையும் அதிக சுமைகளையும் சுமந்து சீர் கொண்டாந்துருக்காரு. அதிக கண்ணீரை வடித்து வாழ்பவர்கள் உலகத்திலே பெண்கள். நீ வடித்த கண்ணீரெல்லாம் போதும், நம்ம ஊர் எல்லையோடு இருக்கட்டும், எல்லையை தாண்ட வேண்டாம், போய் வா என்று தான் முன்னோர்கள் சொன்னார்களாம். அதை பார்த்தே எங்கள் ஆத்தா. அவ்வளோதான், நான் சொல்லுவேன், நகைச்சுவைக்காக சொன்னேன். அடித்து பார்த்தேன், ஏற்றுக்கிடுச்சுங்க. இது உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இதுவும் இல்லை. உண்மைதாத்தா. எங்கள் ஆத்தா சொல்லு, இந்த சாமியார் மண்ணை வாரி தூத்துங்கத்தா. என்ன பண்ணுவேன்? போங்கடா முதல்ல. ஏண்டா எதை வேணாலும் சொல்லிட்டு போகலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். நம்ம சொல்றது ஊரு நம்புதுன்னா நீ இன்னும் 45 வருஷத்துக்கு நாட ஆடுவ. நான் சொன்னது பொய்யாத்தான், உண்மைதானத்தான் சொன்னேன். சொன்னது உண்மையா? எங்கள் ஆத்தாக்கெல்லாம் இப்போ என்ன தப்பான்னு சொல்றீங்களாத்தா? அவர் சொன்ன உண்மையாக்கா? உண்மைதான். சரி சரி சரி, அப்படியே இருக்கட்டும். நீங்க ஏதாவது சொல்லுங்க. கேளுங்க. கேட்டா தாங்க சொல்ல முடியும். கேள்வின்னு ஒண்ணு இருந்தா தானே பதில் ஒண்ணு. வாதி பிரதிவாதி. சரிங்க, இப்ப ஏதோ வாதி பிரதிவாதியா? அப்ப எல்லா விஷயத்தையும் நீங்க பேசுவீங்க. எல்லாம் தெரியும். சொல்லுவீங்க. சொன்ன விஷயத்தையே நீங்க பேசுவீங்க. பேசுவீல்ல? கசட தபர வள்ளினம். கசட தபர வள்ளினா இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் எங்கன நம்மன மெல்லினம். இதெல்லாம் 2வதுல படிச்சிட்டு அப்புறம் ஜடார்னு இது. வேற இவ கேளுங்க. யாரல வள்ளல இடையினம். யாரல அதே எனக்கு வரல இல்ல. ஏன் என்னை போட்டு அடிக்கடி ஏன் போறான்னு நினைக்கிறீங்களா? என்ன காரணம்? சூடு குடிச்சுக்கிச்சு முண்டைக்கு. அப்படிங்கிற. சரிங்க, இப்ப இதுக்கு இதுதான் பதிலா இல்ல நான் பதில் சொல்லவா? நீங்களே சொல்லுங்க. இல்ல அவங்க சரியான பதில் அதான் நீங்க சொன்னதை சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு தப்பிச்சு போயிடுறது. அதனால இந்த பதிலை நான் சொல்ல விரும்பல. வேற கேள்வி இருக்கா? இல்ல, இந்த கேள்விக்கான பதில முழுமையா கேட்டு பாப்போம். பெண்களுக்கு சொல்லலாம்ங்கிற என்ன இருந்துச்சு? வள்ளிக்கும் நாரதருக்கும் தர்க்கம் அப்புறம். சரிங்க, இப்ப நம்ம 2 பேருமே தர்க்கம் பாப்போம். எதை வேணாலும் பேசுவோம். முருகனை வச்சு பேசுவோமே. நீங்க குலக்கடவுள் உங்களுக்கு யாரு? மூஞ்சூர். அது விநாயகருடைய வாகனம். சரிங்க. முருகனுடைய வாகனம் என்ன அப்படின்னா என்ஃபீல்ட். முருகனை கும்பிட போறவன் கொண்டு செல்வது என்று சொல்ல வந்தேன் சாமி. ரொம்ப பேசுறாயா? பிஆர்சி டிரைவர், அவரும் முருகனை வணங்குவார். கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எம்டிசி. இப்ப நான் சொல்றேன், ஒரு குழந்தைக்கு கிருஷ்ணவேணி செந்தாமரை பீலி வைப்பி. நீங்களாவது பேசாம இருங்க. இவனே கிறிசு கெட்ட பையவே, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. கிறிசு கெட்டு போனா தானையா அடிக்க முடியும். அதான் கிறிசு கெட்ட பைய. சரி, நான் கேக்குறேன், பதில் சொல்லு. இல்லடா வம்ப அரை வாங்கிட்டு கேட்க வேணாம், குட்டே இருந்தா சொல்லு. கட்ட வச்சிருக்கேன், ஒரு அளவுதான் கோவம் வந்துடும். நான் என்ன கேட்குறேன்னா அது பதில் சொல்லு முதல்ல. என்ன கேட்குறேன் அப்படி இல்லை, நல்ல பயிலா அப்படியே ஒரு பொறுமையா, எவ்வளோ ஒரு பக்குவம் அப்படி இருக்கடையா. படித்தவில்லனா படித்தவில்லை, அப்படி ஒரு மரியாதை இருக்குன்னா நான் கேட்குறேன் மட்டும் பதில் சொல்லு. இப்போ எல்லாரும் காது குத்து அப்படின்னு ஒரு சிரிக்காதா, நான் கேட்குறேன் பதில் சொல்கிறேன். காது குத்து திருமணம்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. மேம், காது குத்தணும். காதணி விழா அப்படின்னு ஒன்று நடக்குதா இல்லையா? ஏன் காதணி விழான்னு எல்லாரும் காது குத்திக்கணும்னு ஐதீகம் இருக்கு. இதுக்கு ஏதாவது சொல்ல போறானா இன்னும் தெரியலையே. கதோரம் லோலாக்கு தினம் சொல்லுது கதோரம் லோலாக்கு. பகுமானம் அப்படியே பல்லக்கில் ஆடுவார். உன் பகுமானம் அப்படியே பல்லக்கில் ஏறுது. பதில சொல்லு.
காதணி விழா, ம். பூப்புனி நீராட்டு விழா, வளகாப்பு, இந்த போயிட்டாங்களா அடுத்ததுக்கு பிள்ளை திருமணம், போதி. முருகனுக்கு வேலு குத்த வந்திருக்க உன்னையிட்டு மறுபடியும் கையிட்டு நிற்க போறேன். எங்கேயாவது ப்ராப்பர்ட்டி கிடைக்காம இதை தூக்கிட்டு வர முருகனை தூக்கிட்டு வர. அது இன்னைக்கு வந்த முருகன் சைனா எங்கேன்னு. காதணி விழா, பூப்புனிதி நீராட்டு விழாவா தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களது திண்ணக்கரம் சவுண்ட் சர்வீஸ். பெருங்கருணை தங்கள் இல்லங்கள் நடக்கக்கூடிய அடுத்த சுப நிகழ்ச்சிக்கு சாப்பிட நேரமாய் விடுதல் விளக்கு பிடிக்கிற ஒரு பிளோ காது ஊத்த நேரப்படுதல் சொல்றேன் மச்சான், அவனை சொன்னேன் மச்சான். எதற்காக காதணி விழா ஒன்று வைத்து எங்கெங்கே குத்தி இருக்கலாம். இருங்கங்க, ஏன் காதல குத்துறாங்க அப்படின்னா, காது அப்படின்னா என்ன, ராகு கேது. ஏதா சொல்ல விடுங்கத்தா. இந்த காதாகப்பட்டது சின்ன வயசுல நம்ம பிறக்கும் போது எப்படி இருக்கும்னா, தம்பி அது இல்லடா, ஏடா நீ போயிருத்தா, நீ தான் ஏவி விடுற. ஏவி விடுற நீ பின்னாடியே போத்தா. அந்த கிளவிட்டு இருந்த அந்த கம்பம் ஆகிட்டாவே இந்த ஒருத்த வந்து போறாள், ரெண்டு அறாவே. காது குத்துவது ஏன்? நல்ல கொஸ்டின் ப்ரோ. சரி, இப்பதான் வந்திருக்கேன். சொல்லுங்க. மொய் வாங்குறதுக்கா? பாரு எப்படி மொய் வாங்குறதுக்கா? சடங்கு என்றால் டேய் தாய் மாமன் கடாய் சச்சா அண்டா குண்டா தூக்கிட்டு வரும். காதணி விழா என்றால் என்ன? எல்லாத்துலயும் மொய் பிரைத்தனி பேமேனே. காது எப்படி இருக்கு தம்பி? நான் குறும்பி எடுக்கல, சொல்லி தொலைடா. காது ஓ எல்லாம் சொல்லுங்க. ஓம் க்ரீம் த்ரோஸ் த்ரீம் த்ரீம் நீரம் பார்த்துக்கிறா. 3 மணி 40 நிமிடம். மாரியம்மன் கோயில் மணியோசை செல்லாத்தா செல்ல மாரியாத்தா ஓ சிந்தையில் வந்து இறைய வாடு குண்டு குண்டுறாரா. நான் ஆடுனா நீ நிக்கணும் சொல்லி எழுதி வச்சிருக்கேன் ஸ்கிரிப்ட்ல. மாரியாத்தாவுக்கு துடியா சாமி வரும். அடையடைன்னு அரைஞ்சுரும்டா. இந்த சாமி வட்டிக்கு விடுற சாமியா இருக்குமா? வந்தது யார்த்தா? வந்தது யாரு? புருஷன். அப்படியா? உள்ள போயிருங்க. அவ்வளோதான். எங்கள் அக்கா புருஷனுக்கு எப்படியா சாமி வரும்? அவன் ஜாமின்னு சொன்னா கம்மாயில் வந்துடுவேன். இந்த அளக்கானா அவர் பப்புன்னு போட போயிட்டாப்லையே. சாமி தாளாற்றுவேன் உன்னையே அன்னையே. ஏன் காது குத்துறாங்க? இந்த காதாகப்பட்டது ஓ வடிவில் இருக்கும் தம்பி. ஆனால் இம்மு வைக்க வேண்டும். இம் புள்ளி வைக்கணும். அப்படி சொல்லி பிரிக்கிறாங்க. காமெடியா கிளகள்லையா பிரிக்கிறாங்க. எண்ணத்தில் எழுத்து விட போறாங்க. சரியான பதில தான். இப்ப தட்டுங்க கை. அது இம் இம்மண்ணாவுக்கு புள்ளி வச்சதுக்கு அப்புறம் அது நிவர்த்தி ஆகும். அந்த குழந்தையாக இருந்தாலும் யாரா இருந்தாலுமே அவங்களுடைய வாழ்வே மாதிரி ஓங்கக்கூடிய ஒரு சக்தி உருவாகும். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை இதே உண்மையான காது குத்து விழாவின் மூலமாகவே அவர்களுக்கு உகந்தது. காது குத்துபவர்கள் ஆசாரி. இருங்க,
ஏன் தங்க ஊசியில காது ஊத்துறாங்க அப்படின்னா, தங்க ஊசியிலே குத்துகின்ற பொழுது முதல்ல உனக்கு நான் தங்கத்தை வைத்து உனக்கு இம்மனா மானாவுக்கு புள்ளி வைக்கிறேன், நீ மாறி மாறி தங்கம் போல் வாழ்வாக என்பதற்காகத்தான் தங்க ஊசிய. அருமையான பதிலியா, இப்படிதான் இருக்கணும். உண்மையில பாராட்டுறேன், நல்ல விஷயம் தான். வேற என்ன? அதே மாதிரி எத்த தண்டி எருவு மாட காது குத்துனே அழுகத்தே செய்வேன். என்னது? ஒரு பலாப்பழத்தை வச்சிருக்கலாம், ஒரு கொய்யா பழத்தை வச்சிருக்கலாம், ஆப்பிள் வச்சிருக்கலாம். எதற்காக வாழைப்பழத்தை வைக்கிறாங்க அப்படின்னா, எவ்வளோ அழுக வந்து மூச்சு திறனாலும் அத்தனை பழங்களும் தொண்டைக்குள்ள சிக்கிக்கிறேன், கடைசியில் வெட்டுக்குத்தாய்ப்போம். ஆனால் எத்தனை புகசல் எத்தனை அழுக வந்தாலும் வாழைப்பழத்தை திணிக்கும் போது வலிக்கிட்டு உள்ள போயிடும். அதனால தான் வாழைப்பழத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன? வாங்க வாயை காட்டுங்க. காது குத்துன யாருக்கு? என்னடா தூக்கத்துல நடக்கிற யாதியா? சரி, அதை விடுங்க. சரியான பதில் சொல்லிட்டியா? இந்த கிறிசு கட்ட வேலை எல்லாம் வெளியில விடாதீங்க. நல்ல விஷயம் தான். சொல்லுங்க. சரிங்க, இப்ப மாங்கல்யம் பூட்டுதல் அப்படின்னு ஒரு நிகழ்வு திருமணம்ல. இப்ப வந்து தப்பு. மாங்கல்யம் பூட்டுதல் கிடையாது, தாலி பெருக்குதல். ஏய் இல்ல இல்ல, தாலி பெருக்குதலை பத்தி பேசல, கல்யாணத்தை பத்தி பேசுறேன். தாலி கட்டுவோம்ல, ஆண்மகன் மாப்பிள்ளை பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறேன். எத்தனை முடிச்சு? 4 முடிச்சா? அவங்க என்ன எதுலையாவது இழுத்துட்டு போயிடுவாங்கப்பா. 3 முடிச்சு. அதுக்கு தானே இடவரை உட்காந்துருக்காங்க. இந்த 3 முடிச்சுல யார் யாரு இந்த 3 முடிச்ச போடுறது? நல்ல கொஸ்டின். போடுறதுக்கான காரணம் என்ன சொல்லுங்க பாப்பா. தம்பி இருப்பா, ஆம்பளையால 3 முடிச்ச போடுவாங்களா? எந்த ஒரு மணமகனும் 3 முடிச்சு போடுவதில்லை. அவங்க ஒரு முடிவுக்கு வரட்டும். நம்ம நாடகம் புரட்டாசி 3ஆம் தேதி நான் முடிப்போம். ஒரு முடிச்சு போடுவது யார்? தாலியை எடுத்து கொடுப்பது யார் தெரியுமா? தம்பி தம்பி கொஞ்சம் உள்ள வரீங்களா? 2 அடி அடிக்கிறேன். எல்லா கல்யாணத்திலையும் ஐயர் வருவதில்லை, ஒரு முக்கியஸ்தர் வருவாங்க. சரி, வந்துட்டாங்க, எடுத்து கொடுத்துட்டாங்க. முதல் முடிச்சா மாப்பிள்ளை கட்டுறாப்ல. ஆமா. எதுக்காக? அவனுக்கு என்ன அர்ஜென்டோ? சரி, 2வது முடிச்ச யாரு கட்டுறதுன்னு முரியன் சொன்னது மாதிரி அவந்துருச்சுல, அசிங்கம் இல்லையா? சரி, 2வது போயிடுவாங்க. டேய், 2வது முடிச்ச யாரு கட்டுறது? மெதுவா பாப்பா, பெரிய ரேசுமையன். ரேசுமே என்னது? வேசுமே என்ன? ரேஸ்னு கேட்டேன், காது உனக்கு அவன் தான். ஏய் நீ சொல்ற. ஏய் வாடா வாடா சொல்லக்கூடாது. டேய் போடா சொல்றா. சரி சொல்லிட்டு போ. முடிச்சு போடுபவன் மணமகன், அடுத்த முடிச்சு போடுறவன் அண்ணன் மகன். ஏய் படக்குன்னு புடுங்கிறாங்கப்பா, எவன் போடுறானே தெரியாது. அதுக்கப்புறம் போடுறது கொழுந்தியா கிடையாது, நம்மளுடைய சகோதரி போடுறாங்க. ஏன் 3 பேரும் 3 முடிச்சு போடுறாங்க? இதே விளக்க வேணும். இவன் போடுற முடிச்சு முடிச்சு லூஸா இருந்திருக்கும். டேய் டேய், 2வது ஒரு ஆள் நரம்பு தலைச்சியா இருந்திருக்கும். 3வது ஒரு அவரக்கூடாது என்பதற்காகத்தான் முடிச்சுக்கு விளக்கம் சொல்றேன். சொல்லுங்க. குடும்பத்தையே கட்டி காப்பாத்துறேடி அப்படின்னு மாப்பிள்ளை முடிகிறேன். குடும்பத்தை கட்டி காத்தாட்டாலும் நாங்க இருக்கிற முண்டு ஊர்ல ஒரு பொம்பளை ஆளு 2வது முடிச்சு போடுது, குடும்பத்தை பிரிச்சு விட்டுருக்க முடிய. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் ஒரு வேளை தண்ணியை போட்டுக்கிட்டு உன்னை சித்திரதை படுத்தாலும் நான் இருக்கேன் மதினி அண்ணி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் 3வது முடிச்சு போடுது நம்மளுடைய சகோதரி. என்ன கை தட்டலே, கையை நீட்டினா தட்டிடுறோம், இல்லாட்டா அந்த கேள்விக்கு முதல் முடிச்சு எனக்கு நீ கட்டுப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்மகன். அதான் கட்டிட்டாங்கல்ல, கட்டுப்பட்டு வழக்கம். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுன்னாடி புத்தூர் கட்டு பாண்டி எலும்பு விலகிறது என் அருமை மக்களே, உங்களுக்காக இந்த சேவையை செய்கிறேன். சாப்பாடு நல்லா இல்லைன்னா என்ன சொல்லிடணும். முதல் முடிச்சு எனக்கு நீ கட்டுப்பட்டவளாக இருக்கணும்னு ஆம்பளை போடுறேன்.
ரெண்டாவது முடிச்சு நாத்தனார் அக்கா போடுறா. இந்த வீட்டில இருந்து அடுத்த வீட்டுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாத்தனார் பறிச்சு அடுத்த வயலில் நடனம். பிறந்த பிள்ளை பிறந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அடுத்த வீட்டில் கட்டி கொடுக்கணும். இதுதான் நாத்தனார்னு சொல்லக்கூடிய உறவு முறையின் முறையாக அக்கா போடுறா. மூணாவது முடிச்சு தங்கச்சியோ அக்காவோ போடுறா. பிறந்த வீட்டு பெருமையும் புகுந்த வீட்டு பெருமையும் கட்டி காக்க வேண்டும் நீ அப்படிங்கிறக்காண்டி 3 முடிச்சுகளை போடுறாங்க. யாரு? அந்த ஆம்பளை ஆள்தேன். எப்பதானே முதல்ல வந்திருக்கேன். ஏதோ தெரியாதனமா உங்களை நான் கேள்வி கேட்டேன், அதுக்கு பதில் சொல்றீங்க. இன்னொரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, சிறுசுடலையோட தான் பெண்கள் திரும்பி வந்துடுறாங்க, இடுகாட்டுக்கு போறதில்லை. என்ன காரணம்னா, சிறுசுடலையில அந்த பெண்களுக்கு குடம் உடைச்சு சீதேவி அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அதை கொண்டுகிட்டு அந்த பெண்மகள் இடுகாட்டுக்கு போக கூடாது, வீட்டுக்கு தான் கொண்டாடணும். அதனாலதான் அவங்க திரும்பி வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற காரணம். வா பொழைச்சுக்க. உள்ள ஆளோல சோன்னு ஒரு சத்தம். பயந்துட்டாரு நாரதர், கை தட்டலாம். சரி சரி. இன்னொரு கேள்வி நீ கேட்கணும், அது பதில் சொன்னா தான் நான் போவேன், உடனே படுத்துக்குவேன். என்ன ப்ரோ? சரி, கேளுங்க, எதை வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். பெண்கள், திருமணமான பெண்கள் எத்தனை இடத்துல திலகமிடணும்? திலகரத்னா அப்படின்னா இலங்கை பவுல. அதுக்கும் பதில் சொல்லிடுறா. பொட்டு வைக்கணும். பொட்டா? பொட்டு எங்க வைக்கணும்னா கண்ணாடியில. ஆமா, ஸ்டிக்கர் எடுத்தோடனே அங்கே தானே வைக்கிற. இருத்தா சொல்ல விடு. சொல்லுவாப்ல. பெண்கள் எதுக்கு எங்க பொட்டு வைக்கணும்? சொல்லத்தானே வந்திருக்கேன். ஏன் வந்திருக்கேன்? இல்லைன்னா நாக்க பிடிங்கிட்டு சாகுறேன். சொல்லலண்ணா. குங்குமம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லிடுவேன். விடிய 5 மணிக்குள்ளே சொல்லிடுவேன்ல. இருங்க சொல்றீங்க. குங்குமம் ஃபேன்சி ஸ்டோர்ல 13 ரூபா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஜிஎஸ்டி வரியோட 25 ரூபா டப்பா. பெட்டி கடையில 40 ரூபா. அவன் 3 ரூபா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வரைக்கும் போயிட்டேன். இதை பத்தி பெட்டி கடைக்கு வரல. இது வச்சுக்கிட்டு எத்தனை இடத்திலே பெண்கள் குங்குமம் வைக்க வேண்டும்? இடம் கொண்ட நரம்பு வைக்க கூடாது. இங்க வைக்கணும். 2 புருவத்துக்கு இடையில. புருவம் இருந்தா தானே. இப்பதானே ஐபுரம் சொல்லிட்டு கட்டிங் போல்ட்ட புடிங்கிறதுங்களே. 2 கண்ணாமட்டிக்கு கூட கம்மா வட்டுறா அரசாண்டா. 2 புருவத்துக்கு கூட வைக்க வேண்டும். பிறகு நெத்தியில வைக்க வேண்டும், மாங்கல்யத்தில் வைக்க வேண்டும், கழுத்திலே வைக்க வேண்டும். அடுத்து இந்த முடிச்சிலையும் வைக்கலாம். சரிங்க, நல்ல விஷயம். உச்சந்தலையிலே நலமோடு வாழ்வாய் அப்படின்னு உச்சந்தலையில கங்காதேவி குடியிருக்கிறாள். ஒண்ணு. அடுத்து திருமணமான பெண்கள் வகுடுல பிறந்த வீடும் புகுந்த வீடும் சரிசமமாக. இந்த ஏரியால பேசவே கூடாது. நீர் வகுப்பு எடுத்திருக்கியா? வகுப்புன்னு சொல்லுங்க. அதுக்கு பேர் வகுடு. அந்த வகுடுல திலகமிடணும். கடனோடு நீண்ட ஆயிலும் இருக்கணும் அப்படிங்கிற. அடுத்தபடியாக புகுந்த வீடு. இந்த ஒரு பிறை புகுந்த வீடு, ஒரு பிறை பிறந்த வீடு, இரண்டையும் சரிசமமாக பார்ப்பேன் என்பதற்காக பெண்மகள் பிறைக்கு நடுவிலே போட்டிருக்கிறார். அடுத்தபடியாக தொண்டை அர்த்தநாரீஸ்வரராக வளம் வந்த சக்தி தேவியின் அடையாளமாக தொண்டை பகுதியில். அடுத்தபடியாக மாங்கல்யத்தில் பூவோடும் பொட்டோடும் நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்காக மாங்கல்யத்தில். நல்ல விஷயம் தான், நல்லா பேசுனீங்க, உண்மையிலே பாராட்டுறேன். மெய் மறந்து இன்னைக்கு உண்மையிலே சிரிச்சேனா. ஏன்னா எல்லாரும் எல்லா சிரிப்பையும் காமிக்க முடியாது, இருந்தாலும் மெய் மறந்து சிரிக்கக்கூடிய ஒரு தன்மை. அந்த சிரிப்பை வாரி வழங்கிய உங்களுக்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். உள்ள ஆளோட சோன ஒரு சத்தம். மறுபடியும் எதுவும் காமெடி பண்ணியன்னு வச்சுக்க. உங்க அழகா வந்துட்டாங்க. உள்ளே இருப்பது என் தங்கை. இன்னொன்னு 2 பிரீதீஸ்வரி. பேரெல்லாம் கேட்கல, யாருன்னு கேட்டேன். இந்த பிரீதீஸ்வரிய பாருங்க. இது பிரீத்தினி. எப்படியும் ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டு வந்து என்ன வச்சுக்கவே, காவிரி ஆத்துல தள்ளி விட்டு இல்லைன்னா தலையை மொழியை கொண்டாடலாம். ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. என்னை போல ஒரு பெண் ஏதும் இல்லை இருக்கன், கண்ணோண்டு பேசாம பேச வச்ச ஒரு ஜாஜகன். இந்த சிரிக்கி மயபுசுர உருக்கி குளிச்ச அந்த புரட்டு பயல் வருவானா? அங்கிருந்து வாசிக்கிறானே,
ஓடியாத்தா. வெள்ளைய சேவலை எடுத்து வாடி வெள்ளைய சேவலை எடுத்து வாடி திரணும் ஒருக்கு தொண்டையில வெள்ளக்கார என்னைய சுட்டுருப்பாங்க. கரிசல் காட்டு பெண்ணே அவனை கண்டாய் கரிசல் காட்டு பெண்ணே என் அவனை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே, என் அவனை கண்டாயா? என் இருவின் நடுவில் இருப்பவன் எவனோ? அவனை கண்டாயா என் இருதை நரம்பிலே அவனை கண்டாயா கொஞ்சம் கூடுவாரே. கொஞ்சம் கனவு கொடுத்தவன் என் தூக்கம் திருடி சென்றான். என்னை தண்ணீர் ஏனோ தனியே விட்டான். என் இருவின் நடுவில் இருப்பவன் எவனோ? அவனை கண்டாயா என் இருதை நரம்பிலே அறுத்தவன் எவனோ? அவனை கண்டாயா கரிசல் காட்டு பெண்ணே, என் அவனை கண்டாயா ஒரு முறை பார்த்தான் உயிர் வரி வைத்தேன். ஆசை வத்தி ஆசை அதிகம் அவனை தின்பேனே அவன் மட்டுமே ஒரு நொடி வந்தாள். ஆரைகள் பிள்ளை பெற்று கையில் தருவேனே. அவன் மல்லிகை உதடுகள் அவன் மார்பில மொழி வயசந்தன நிறமோ பிடிக்கும். கொஞ்சம் சாய்கிற நடையும் பிடிக்கும். என் அவனுக்கு மட்டும் யானை வெள்ளத்தினின் 7 மடங்காச்சு. நான் ஒரு விரத்தினேன் ஒரு கிழமை நான் உயிரை வளர்ப்பேன். கரிச காட்டு பெண்ணே என் அவனை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே, என் அவனை கண்டாயா? எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு மேலவுத்துல இருந்து நாரத மரிசி வந்திருக்கிறா உங்களுக்கு கொடுத்தாரா? கொடுத்தா இருந்தா நான் கேட்டா கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுப்பார் யார் அந்த பொண்ணு? நாரதர் சுவாமியே பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழிக்கு விளையாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா வழிக்கு காட்டுப்பட்டு வலிக்கு விழலாமா அச்சமடைந்த அட காத்தாடி காத்தாக வரந்தாச்சா அச்சமடைந்த மருதாச்சா. அட காத்தோடு காத்தாக பறந்தாச்சா என்ன போல மும்பலைக்கு வேலாமா ஐயா இதாங்க எங்கால் ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு. பண்பு. ஆமாங்க. வாழ்க்கை பல்லாண்டு அருமையான பொருத்தம். பொருத்தத்துல வருத்தம் இருக்க கூடாது. வருத்தம் இருந்துச்சுன்னா பொருத்தம் அமையாது. அமையாது பொருத்தம் இருந்துச்சுன்னா வருத்தம் அமையாது. அமையாது. அப்படிங்கறனால நல்ல ஒரு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரி, ஆமாங்க அழகுக்கும் சொந்தக்காரி, அழகுக்கு சொந்தம். எல்லாமே சேர்ந்து இருந்தால் நல்லபடியாக அமையும் வாழ்க்கை. அப்படிங்கறனால அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே